சாய்ராம். சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு N.R. ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சி இப்பொழுது நாம் கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும் ஸ்ரீ மெஹர் பாபாவும் கேட்கான் கிராமத்தில் இருந்து மீண்டும் கிளம்பி நடைப்பயணமாக சென்ற பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனா அருகில் வாழ்ந்து வந்திருந்த ஸ்ரீ மெஹர் பாபாவிடம் வந்து சேர்ந்தார். ஸ்ரீ மெஹர் பாபா என்று அழைக்கப்படும் ஆன்மீக குருவான மெர்வான் ஷெரியர் இரானி என்பவர் 1894 ஆண்டு அன்று பூனாவில் பாரசீக பெற்றோருக்கு பிறந்தார். 1916 ஆண்டு ஜனவரி மாதம் தீரடியில் சிறு வயதில் ஸ்ரீ மெஹர் பாபா அவர்கள் தீரடி ஸ்ரீ சாயிபாபாவை சந்தித்தாராம். அவருக்கு தமது பார்வையினாலேயே ஞானத்தை பாபா அளித்து விட்டாராம். அதன் பின்னர்தான் ஸ்ரீ மெஹர் பாபா அவர்கள் பஷ்டூன் முஸ்லிம் துறவியான ஹசரத் பாபாஜான் என்ற பெண் துறவியிடம் இருந்து ஆன்மீக பயிற்சி பெற்றதாக கூறப்படுகின்றது. அடுத்த 7 ஆண்டுகளில் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் ஒரு அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ உபாசனி மகாராஜ் தம்மிடம் வந்த ஸ்ரீ மெஹர் பாபாவின் ஸ்தூல உணர்வோடு ஆன்மீக உணர்வை ஒருங்கிணைத்து அவரை இன்னொரு அவதார புருஷனாக்கினார். ஸ்ரீ மெஹர் பாபா சடங்குகள் அல்லது விழாக்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. ஆனால் கடவுள் மீதான அன்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை இணைத்தார். ஸ்ரீ மெஹர் பாபா ஒரு இந்திய ஆன்மீக குரு ஆவார். இவர் தன்னை அவதாரம், அதாவது மனித வடிவில் கடவுள் என்று கருதினார். மெஹர் பாபா என்றால் இரக்கமுள்ள தந்தை என்று அர்த்தம். மெஹர் பாபா ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவை ஒரே முறைதான் சந்தித்து உள்ளாராம். அவருக்கு ஷீரடி ஸ்ரீ சாயிபாபா மீது அளவற்ற மரியாதை உண்டு. ஒரு முறை ஸ்ரீ மெஹர் பாபா சிலரோடு அவுரங்காபாத்துக்கு சென்றார். அங்கிருந்த குல்தாபாத் எனும் பகுதிக்கு சென்றபோது ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் பூர்வ ஜென்ம கதையை குறித்து தமது பக்தர்களிடம் இப்படியாக கூறினாராம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்த மகான் ஸ்ரீ சர் சாரி சர்பக்ஷ் உயிருடன் இருந்தபோது முந்தைய அவதாரத்தில் ஷீரடி ஸ்ரீ சாயி அவரது சீடராக இருந்தார். அவர் மறைந்த பின்னர் பூர்வ ஜென்மத்தில் ஸ்ரீ சாயிபாபா தனது குரு ஸ்ரீ சர் சாரி சர்பக்ஷ் இருந்த குகைக்குள் நுழைந்து அவரது கல்லறையை பார்த்தபடி உணவு மற்றும் தண்ணீரை கூட உட்கொள்ளாமல் பல வருடங்கள் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் கடவுளை உணர்ந்தார். தனது சொந்த மனித உடலையும் தன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் முற்றிலும் மறந்துவிட்டார். பூர்வ ஜென்மத்தில் ஸ்ரீ சாயிபாபா 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மெலிந்த ஃபக்கீரின் மயக்க நிலையில் இருந்தார். அந்த நேரத்தில் குருவின் அருள் அவர் மீது இறங்கியது. அது தொடர்ந்து வந்து 700 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை முழுமையான மகானாக்கியது. ஜர்சாரி பக்ஷ் என்றால் செல்வச் செழிப்பை கொடுப்பவர் என்று பொருள். அந்த சக்தியைத்தான் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவிற்கு ஸ்ரீ சர்சாரி சர்பக்ஷ் கொடுத்தார். ஹஸ்ரத் ஸ்ரீ சர்சாரி சர்பக்ஷ் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து சூஃபி பிரிவுகளிலும் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் சிஷ்டி பிரிவின், அதாவது சூஃபீஸ் ஆஃப் த சிஸ்டி ஆர்டர் ஆரம்ப கால சூஃபிகளில் ஒருவர். கிபி 14ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் டெல்லியின் ஹஸ்ரத் ஷேக் நிஜாமுதீன் அவுலியாவால் மனித குலத்தின் வழிகாட்டுதலுக்காக அவர் தக்ஷிண பகுதிக்கு அனுப்பப்பட்டார். 700 சீடர்களுடன் சர்சாரி சர்பக்ஷ் அவுரங்காபாத்திற்கு வந்தார். அவர் தனது 34ஆம் வயதில் சமாதி அடைந்தாராம். ஸ்ரீ சாயிபாபாவின் குருவான மகான் ஸ்ரீ ஜர்சாரி பக்ஷ் அவர்களின் கல்லறை குல்பாதாத்தில் உள்ளது.
அப்படிப்பட்ட அவதார புருஷனான ஸ்ரீ மெஹர் பாபாவை பற்றி கேள்விப்பட்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சத்குரு ஸ்ரீ பெட் மகாராஜின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ மெஹர் பாபாவை சந்திக்க பூனாவில் இருந்த மெஹர்பாத் நகருக்கு சென்றார். ஸ்ரீ மெஹர் பாபா அவர்கள் தனது சீடர்களிடம் ஜூலை 10ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு முதல் மௌனத்தை கடைபிடிப்பதாக கூறிவிட்டு தனது வாழ்நாளின் இறுதி வரை, அதாவது 1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சமாதி அடையும் வரை இந்த மௌனத்தை கடைபிடித்தார். தன் சிஷ்யர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை அவர் பலகையில் எழுதி காட்டுவதை மட்டுமே பழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். 1933ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ரீ மெஹர் பாபாவிடம் சென்றபோது ஸ்ரீ மெஹர் பாபா அவர்கள் மௌன விரதத்தில் இருந்தார். அதனால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவருடன் பேச முடியவில்லை என்றாலும் தனக்கான குருவின் தேடுதலை கூறிவிட்டு அவர் எங்கு இருக்கின்றார் என வழிகாட்டி உதவுமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு ஸ்ரீ மெஹர் பாபா, உனக்காக வடநாட்டில் குரு காத்து கொண்டு இருக்கின்றார், அங்கு சென்று அவரை சந்திக்கலாம் என்று அவருக்கு ஸ்லேட்டில் எழுதி காட்டினார். ஆகவே வேறு வழியின்றி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அங்கிருந்த ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து ஸ்ரீ மெஹர் பாபாவின் வரலாற்றை ஆழமாக தெரிந்து கொண்டார். அப்படி அங்கு அவர் தங்கியிருந்த காலகட்டத்தில் ஸ்ரீ உபாசினி மகாராஜினால் ஸ்ரீ மெஹர் பாபாவிடம் அனுப்பி வைக்கப்பட்ட பல சீடர்களிடம் இருந்து ஸ்ரீ உபாசினி மகாராஜின் வாழ்க்கையை குறித்த செய்திகளை அறிந்து கொண்டார். சில நாட்களில் அங்கிருந்து கிளம்பிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஸ்ரீ உபாசினி மகாராஜை சந்திக்க ஆர்வம் கொண்டு அவர் தங்கியிருந்த சக்கோரி நகருக்கு தனது பயணத்தை துவக்கினார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளும் ஸ்ரீ உபாசினி மகாராஜும். ஸ்ரீ உபாசினி மகாராஜ் 1870ஆம் ஆண்டு ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். சந்நியாச வாழ்க்கையில் இணைவதற்கு முந்தைய வாழ்க்கையில் அவர் மகாராஷ்டிராவில் பண்டிட் காஷிநாத் என்று அழைக்கப்பட்டார். குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஸ்ரீ உபாசினி மகாராஜ் 1910ஆம் ஆண்டு ஸ்ரீ நாராயண் பெட் மகாராஜை தொடர்பு கொண்டார். அங்கு அவருக்கு ராகூரியை சேர்ந்த குல்கர்னி மகாராஜிடம் ஏற்பட்ட சந்திப்பு ஸ்ரீ சாயிபாபாவிடம் செல்ல உதவியது. ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவுடனான அந்த தொடர்பு அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 4 வருட காலத்திற்கு ஒரு குறுகிய இடைவெளியில் பகவான் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவின் கடுமையான கண்காணிப்பின் கீழ் ஸ்ரீ உபாசினி மகாராஜ் கடுமையான ஆன்மீக பயிற்சியை மேற்கொண்டார். அந்த அக்னி சோதனையில் இருந்து ஸ்ரீ உபாசினி மகாராஜ் தூய்மையான தங்கமாக வெளிப்பட ஸ்ரீ ஷிரடி சாயிபாபா அவரை மகாராஜ் என்று அழைத்து தனது பக்தர்களுக்கு முன்பாக கருவூலத்தின் சாவிகளை, அதாவது ஸ்ரீ உபாசினி மகாராஜின் கைகளில் விட்டு செல்வதாக அறிவித்தார். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருந்த ஸ்ரீ உபாசினி மகாராஜின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை சந்தித்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சுமார் 30 மாதங்கள் அங்கேயே தங்கி அவரிடம் இருந்து ஆன்மீக பாடங்களை பயின்றார். 1934இல் சக்கோரிக்கு சென்று ஸ்ரீ உபாசினி மகாராஜை சந்தித்து சில நாட்கள் அங்கேயே தங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் எதிர்பாராத விதமாக சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே சக்கோரிக்கு திரும்பி வந்து ஸ்ரீ உபாசினி மகாராஜின் ஆசிரமத்தில் தங்கினார். இப்படியாக எந்த நோக்கமும் திசையும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை வரவேற்று ஸ்ரீ உபாசினி மகாராஜ் அவரை நோக்கி கூறினாராம், உன்னைத்தான் எதிர்நோக்கி இத்தனை காலமும் காத்திருந்தேன். அங்கு தங்கியிருந்த போது பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி ஸ்ரீ உபாசினி மகாராஜ் மூலம் பல செய்திகளை கேட்டறிந்தார். ஸ்ரீ உபாசினி மகாராஜின் ஆன்மீக பயணத்திற்கு ஷீரடி ஸ்ரீ சாயிபாபா தான் வழிகாட்டினார் என்பதை முழுமையாக அறிந்து கொண்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால் ஸ்ரீ உபாசினி மகாராஜின் செய்திகளை பரப்புவதில் பல முயற்சிகளை மேற்கொண்டு சக்கோரி முனிவர் என்ற புத்தகத்தையும் எழுதினார்.
ஆன்மீக சாதகர்களுக்கு உபாசனி மகாராஜின் வாழ்க்கை ஒரு நடைமுறை வழிகாட்டியாக விளங்கும் என்பதால் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் இந்த நூலை எழுதினார். அந்த புத்தகம் வெளியான பிறகுதான் ஸ்ரீ உபாசனி மகாராஜை குறித்து தெரிந்திருக்காத இடங்களிலும் கூட ஸ்ரீ உபாசனி மகாராஜின் பெருமையும் புகழும் பரவலாயின. ஸ்ரீ உபாசனி மகாராஜ் அந்த காலத்தில் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் விடுதலை பெற்று யாகமும் பூஜைகளையும் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும், வேதங்களை ஓத வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சமூகத்தில் பரவலாக அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. அவற்றை சட்டை செய்யாமல் 25க்கும் குறைவான வயதான கன்னிகா ஸ்திரீகள் விரும்பிய சுய விடுதலையை தரும் வகையில் சத்குரு ஸ்ரீ உபாசனி மகாராஜ் தம்மை நாடி சிஷ்யைகளாக வந்த 65 கன்னி பெண்களை வெளிப்பார்வைக்காக மனம் புரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய ஆசிரமத்தில் தங்க வைத்து கொண்டு அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சியையும் வேதங்கள் ஓதுவது, யாகங்கள் செய்வது, மந்திர பூஜைகள் செய்வது போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார். அது ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்தியது. அதனால் அவர் மீதும் பல பொய்யான வழக்குகள் போடப்பட்டன. அந்த நேரத்தில்தான் அங்கிருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தாம் முன்னர் தூக்கி எறிந்து விட்டு வந்திருந்த வக்கீல் தொழிலை மீண்டும் கையில் எடுத்தார். ஸ்ரீ உபாசனி மகாராஜின் மீது பல நகரங்களிலும் பதிவு செய்யப்பட்டு இருந்த வழக்குகளில் வாதாடி எதிராளிகளின் வாதங்களை தவிடு பொடியாக்கி உபாசனி மகாராஜுக்கு முழுமையான விடுதலையை நீதிமன்றங்களில் இருந்து பெற்று தந்தார். இப்படியாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கும் ஸ்ரீ உபாசனி மகாராஜிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து வந்திருந்தாலும் மெல்ல மெல்ல பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மனதில் இருந்த தனது குரு யார் என்ற குழப்பங்கள் மறையவில்லை. மனதில் அமைதி ஏற்படவில்லை. பகவத்கீதையின் ஒரு வசனத்தில் கூறப்பட்டுள்ளது என்ன என்றால், மனம் அமைதியற்றது, கொந்தளிப்பானது, வலிமையானது மற்றும் பிடிவாதமானது. கடவுளே காற்றை விட வேகமான அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்று எனக்கு தோன்றுகிறது. அலைபாயும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பது காற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பது போன்றது. ஒருவர் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்வார்களோ அது தோல்வியுறும் போது அதே வேகத்தில் விரக்தியும் அடைவார்கள். ஸ்ரீ ரமண மகரிஷியின் போதனைகள் அமைதி மற்றும் உள் அமைதியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. உபாசினி மகாராஜை பலமுறை தனக்கு குரு உபதேசம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டும் அவர் அதற்கான காலம் வரவில்லை என்றும், ஆனால் அவருக்கு தான் குரு இல்லை என்பதையும் அவ்வப்போது தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தாலும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தான் தேடி அலையும் குருவின் நிழலை கூட காண முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால் தன்னை மீறி விரக்தியின் உச்சிக்கு சென்று விட்டார். இனியும் தமது பயணத்தை தொடர்வது முட்டாள்தனம் என்ற மனநிலையை எட்டியவர் ஆன்மீக வாழ்க்கையை தொடர்வதை விட மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு சென்று விடலாம், மனதிற்கினிய பொது தொண்டு செய்த வண்ணம் மிச்ச காலத்தை கழித்து விடலாம் என்ற எண்ணம் ஆழமாக மனதில் பதிய அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட முடிவு செய்தார். ஆகவே 1936ஆம் ஆண்டு ஸ்ரீ உபாசினி ஆசிரமத்தை விட்டு வெளியேறி மீண்டும் சென்னைக்கே சென்று தனது மகனுடன் தங்கி வாழ துவங்கலாம் என்ற முடிவு எடுத்திருந்தாலும் ஸ்ரீ உபாசினி மகாராஜின் ஆசிரம வாழ்க்கையே அவருடைய குருவின் தேடுதலுக்கு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. அது 1927ஆம் ஆண்டு சக்கோரியில் இருந்த ஸ்ரீ உபாசினி மகாராஜை ஷிரடி ஸ்ரீ சாயிபாபா தனது வாரிசாக உருவாக்க விரும்பினார். ஸ்ரீ உபாசினி மகாராஜ் ஒரு சிறந்த சத்குருவாக இருந்த போதிலும் ஸ்ரீ சாயிபாபாவிற்கு இணையாக தான் வணங்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. மேலும் ஸ்ரீ சாயிபாபாவின் வாரிசுரிமையை அவரது மனம் ஏற்க மறுத்தது. ஸ்ரீ சாயிபாபாவின் சிஷ்யராக சேர்ந்த ஸ்ரீ உபாசினி மகாராஜ் ஸ்ரீ சாயிபாபாவால் நிர்ணயிக்கப்பட்ட 4 வருட பயிற்சி காலத்தில் 4 வருடங்களுக்கு சற்று குறைவான காலத்தில் ஷிரடியை விட்டு வெளியேறினார். அப்படிப்பட்ட மேன்மையான உபாசினி மகாராஜின் போதனைகள் பெரிதும் மாறுபட்ட நிலையில் இருந்தது. அவை அனைத்துமே
தனது மனநிலைக்கு முரணாக இருந்தன என்பதை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் உணர்ந்தார். ஆனாலும் அவர் மனதில் உபாசினி மகராஜ் பெரிய மகான் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஸ்ரீ ஷிரடி சாயிபாபா 1918ஆம் ஆண்டே சமாதி ஆகிவிட்டார் என்பதினால் இனி அவரை எங்கே சந்தித்து குரு உபதேசம் பெறுவது என்று மனதில் தோன்ற துவங்கிவிட்டது. ஆகவே இனி சென்னைக்கே சென்றுவிடலாம் என்ற முடிவுடன் சக்கோரி ஆசிரமத்திலிருந்து வெளியேறினார். இதன் தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். ஓம் சாய்ராம்.